ஆண்டி காலையில இருந்து என் மேல கோவமா இருக்காங்க. சும்மாதான் அடிக்கடி இப்படி செல்லமா கோச்சுப்பா. நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். நீ உள்ள போய் படி போ. என்ன இன்னும் என் மேல கோவம் தெரியலையா? என்கிட்ட பேசாதீங்க. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போனா இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கோவப்படுற? இன்னும் என்ன ஆகணும்? எல்லார் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டீங்களே. சாரி போனா. துளசி அட்மிட் பண்றது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு ஏன் பண்ணீங்க? போனா அடிபட்டு வரவங்க கிட்ட அந்த நேரத்துல நம்ம சொந்த பக்கையை காட்ட முடியாது. அவ செத்த சாகட்டுமே. உங்களை யார் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் தர சொன்னது? அவ என்னோட எதிரின்னு தெரிஞ்சும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் தரீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? நோ, இனிமே நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவே மாட்டேன். திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. வரவங்கள என்னால பேஷண்டா தான் பார்க்க முடியும், எதிரியா பார்க்க முடியாது. ஓஹோ, அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வர யாரையும் நீங்க எதிரியா பார்க்க மாட்டீங்க? ஆமா, பார்க்கவும் மாட்டேன், பார்க்கவும் கூடாது. சரி, லாவண்யாவை எதுக்காக வேலையை விட்டு நிறுத்தினீங்க? அது வந்து சொல்லுங்க. நான் அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஸ்டாஃப நீங்க ஏன் வேலையை விட்டு நிறுத்தினீங்க? என்ன கன்சல்ட் பண்ணாம நீங்க ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க? வாட்ஸ் தி ரீசன்? போனா அந்த பொண்ணுக்கு வீட்ல பிரச்சனை. அது அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம். அதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனைன்னு அவ உங்ககிட்ட வந்து சொன்னாளா? இல்ல. அப்ப யார் பேச்ச கேட்டு அவளை வேலையை விட்டு நிறுத்தினீங்க? அவளை நிறுத்த சொல்லி யார் உங்ககிட்ட சொன்னது? அவளை புருஷன் கூட சேர்த்து வைக்க ஒரே வழி அவ வேலைக்கு போறத நிறுத்தணும். நீங்க மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா அவளை வேலைக்கு வர விடாம பண்ணலாம். சொல்லுங்க. அவளை வேலையை விட்டு நிறுத்த சொல்லி யார் உங்ககிட்ட சொன்னது? நானா தான் அந்த முடிவு எடுத்தேன். அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னு கேட்டா உனக்கே தெரியும், கிரி நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். இந்த பொண்ணு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. சம்பாதிக்கிற நினைப்புல சமாதானம் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. சோ அவளை பழி வாங்கறதா நினைச்சு என்கிட்ட கேட்காம நீங்க இந்த முடிவெடுத்திருக்கீங்க. புவனாக்கு ஹாஸ்பிட்டல்ல எந்த அதிகாரமும் இல்லைன்னு அது மூலமா நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. போனா எது பண்ணாலும் இப்படி தப்பு கண்டுபிடிச்சா எப்படி? நீ தான் நம்ம ஹாஸ்பிட்டலோட சேர்மன், உனக்கு அதிகாரம் இல்லைன்னு யார் சொன்னது? நீங்க தான் சொல்லாம சொல்லிட்டீங்களே. பேஷண்ட் அட்மிட் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னா நீங்க பண்றீங்க. நான் அப்பாயிண்ட் பண்ண ஸ்டாஃப நீங்க வெளியில அனுப்புறீங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் இல்ல. நீ ஏன் கற்பனை பண்ணி ஏதாவது பேசிட்டு இருக்காத. சரி, இத பாரு. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம அந்த பொண்ணை வெளியே அனுப்பினது வேணா தப்பா இருக்கலாம். அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனா துளசி விஷயத்துல நான் பண்ணது 100% கரெக்ட். அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம வெளியே அனுப்பியிருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாரு. இதனால நம்ம ஹாஸ்பிட்டலோட இமேஜ் தான் பாதிச்சிருக்கோம். ஃபார்மாலிட்டிஸ்ங்கிற பேர்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த ஹாஸ்பிட்டலுக்கே போக கூடாதுன்னு தான் எல்லாரும் முடிவு பண்ணுவாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவங்க 10 பேர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹாஸ்பிட்டல் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். இதெல்லாம் யோசிச்சுதான் நான் அப்படி பண்ணேன். நீயும் நான் சொன்னதை யோசிச்சு பாரு. என் மேல உனக்கு கோவமே வராது. நம்பி வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் போனா அதான் ஒரு டாக்டரோட கடமை. ஓஹோ, எனக்கும் கடமை இருக்கு. நானும் என்ன நம்பி வந்தவங்களை கைவிட மாட்டேன். நீங்க வேலையை விட்டு அனுப்பின அந்த பொண்ணை என் பர்சனல் செக்ரட்டரியா நான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஏன் போனா அப்படி பண்ற? அந்த பொண்ணோட குடும்ப பிரச்சனை தீரணும் தான் நான் அவளை வேலையை விட்டு நிறுத்தினேன். அது அவளோட பர்சனல் விஷயம். அதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க சொன்னபடி பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ற விஷயத்துல நீங்களும் தலையிடாதீங்க. ஓகே, தலையிடல. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஹாஸ்பிட்டல் பக்கமே வரமாட்டேன்னு சொன்ன. அது ஏன் ஹாஸ்பிட்டல்? அங்க வர வேண்டாம்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இதுதான் எனக்கு பிடிச்ச போனா. போனா எனக்கு பசிக்குதுமா, ஏதாவது சாப்பிட கூட. சரி, இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க. வாங்கத்த, எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, நீ கூட இல்லைங்கிற ஒரே ஒரு குறை தான். மற்றபடி ஆண்டவ முனியத்துல நாங்க நல்லா இருக்கோம். இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ.
அத்த ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொன்னீங்க. ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். வா உட்காந்து பேசுவோம், வா. சொல்லுங்க அத்த. இங்க பாரு லக்ஷ்மணா, எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நேரடியாவே நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். சுந்தரிக்கும் உனக்கும் நடுவுல ஏதோ போதாத காலம் என்னென்னமோ நடந்து போச்சு. விதிவசத்தால சேர்ந்து வாழ வேண்டிய நீங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ வேண்டியதா போச்சு. ஆமா, நீ இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே இருக்கிறதா உத்தேசம்? ஏதாவது பண்ணி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்ல. என்னோட விருப்பமும் அதுதான் அத்த. அதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என் விருப்பப்படி எதுவுமே நடக்கல அத்த. உங்களுக்கு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க, அதையும் நான் செய்ய தயாரா இருக்கேன். வெட்டு 1 துண்டு 2ன்னு ஒத்த வார்த்தையில சொல்லிடுறேன். புருஷன் பொண்டாட்டி இத்தனை காலம் பிரிஞ்சிருந்ததே போதும். இனிமே சுந்தரி அங்க தனியா இருக்க மாட்டா, உன்னோட தான் இருப்பா. என்ன சொல்ற? அத்த, இத நீங்களும் நானும் முடிவு பண்ணா மட்டும் போதாது. ஏன், இது என்னோட முடிவு இல்லடா, சுந்தரியோட முடிவு. என்னத்த சொல்றீங்க? சுந்தரியா? இது அவளோட முடிவா? ஆமாண்டா, அவளும் எத்தனை நாளைக்கு தான் தனியா இருந்து கஷ்டப்படுவா? காலம் போன காலத்துல சேர்ந்து வாழணுங்கிற ஆசை வந்திருக்கு. அத்த, என்னால இதை நம்பவே முடியல. அன்னைக்கு காஃபி ஷாப்ல வச்சு பேசும்போது கூட நம்மோட பிரச்சனைய கோர்ட்ல வச்சு தீர்த்துக்கலான்னு புடிவாதமா புடி கொடுக்காம பேசினா அவ எப்படி? புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு கோர்ட் எல்லாம் செல்லுபடியாகாது லக்ஷ்மணா. நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசினாலே போதும், எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துரும். சுந்தரி இப்ப அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கா. இத பாரு, உங்க 2 பேருக்கு நடுவுல அப்படி ஒண்ணும் பெருசா வில்லங்கமோ சண்டையோ கிடையாதே. வாலிப கோளாறு, நீ ஏதோ கொஞ்சம் சஞ்சலப்பட்டுட்ட, அது பிடிக்காம அவளும் பிரிஞ்சு வந்துட்டா. தப்புன்னு நினைச்சா எல்லாமே தப்பு தான், சரின்னு ஏத்துக்கிட்டா எல்லாத்தையுமே ஏத்துக்கலாம்ப்பா. நீ மட்டும் இப்ப சரின்னு சொன்னா நாங்க உன் வீட்டுக்கே வந்துருவோம். ஒரே குடும்பமா ஒன்னா இருக்கலாம். என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அத்த, இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்டா இப்படி கேக்குற? இல்ல, இப்பவே அவங்க 2 பேரும் சிங்கம் புலி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காம பிரச்சனைய மேல மேல வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒன்னா இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சண்டை என்னமோ அவங்களுக்குள்ளதான் போட்டுக்கிறாங்க, ஆனா நடுவுல என் தலை தான் உருளுது. என்னால திரும்பவும் கோர்ட்டு கேஸ் ஜெயில்னு அலைய முடியாத. டேய், அப்படி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன்டா. அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீங்க என்ன ஐடியா சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சுந்தரி அங்க வந்தா போனா அங்க இருக்க கூடாது, வெளியே அனுப்புன்னு சொல்ல போறீங்க. டேய், நான் சொல்லவே இல்லையே. ஏற்கனவே சொல்லிருக்கீங்களே. அன்னைக்கு சூழ்நிலை அப்படி, ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். அதான் இப்ப சமாதானமா போகலான்னு முடிவு பண்ணிட்டோம்ல. திரும்ப நான் அப்படியே சொல்வேனா? மூணாவும் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் உன் கூட குடும்பம் நடத்திட்டா. இப்ப போய் இவளை வெளியில போன்னு சொல்றது நியாயமே இல்ல. நானும் சுந்தரியும் அப்படி சொல்லவே மாட்டோம். உனக்கு அந்த பயமே வேண்டாம். இத பார் லக்ஷ்மணா, புவனாவை நாங்க எதிரியா நினைக்கல. அவளும் எங்களை அப்படி பார்க்க வேண்டாம். எல்லாரும் ஒரே குடும்பமா ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம், இருக்க முடியும். சுந்தரியும் புவனாவும் ராசி ஆயிட்டாங்கன்னா நமக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் கிடையாதேடா. அதெல்லாம் சரியத்த. ஆனா ஒரே வீட்டுல 2 பேரையும் ஒன்னா வச்சிருந்தா மத்தவங்க என்ன தப்பா பேச மாட்டாங்களா? ஆமாண்டா, பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டி குடும்பம் நடத்தினியே, அப்ப உன்னை யாரும் தப்பா பேசல. இப்பதான் பேசுவாங்கல்ல. நீ 2 பொண்டாட்டிக்காரங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்டா. ஒன்னா இருந்தாலும் தனியா இருந்தாலும் பேரு ஒண்ணுதான். தேவையில்லாம சால்ஜாப் சொல்லிக்கிட்டு இருக்காத. சுந்தரியோட சமாதானமா போறதுல உனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? இருக்காத்த, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்ப எதுக்கு தேவையில்லாம வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க? லாவண்யான்னு ஒரு பொண்ணு விஷயமா நீங்க 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? அத கேள்விப்பட்டதும் என் பேரன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமா? பாட்டி, அப்பாவும் அம்மாவும் மட்டும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நான் உடனே அமெரிக்கால இருந்து கிளம்பி வந்துருவேங்கிறான். அமெரிக்கால ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிறான். பாவண்டா அந்த பிள்ளை. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ மாட்டீங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காண்டா. அவனோட சந்தோஷத்துக்காவது நீ இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரியாத்த, சுந்தரிக்கு சம்மதம்னா அவங்க வந்து இருக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இத பத்தி நான் போனா கிட்ட பேசணும். ஒன்னும் அவசரம் இல்ல. அவகிட்ட பேசிட்டு நாளைக்கு உன் முடிவை சொன்னா போதும். நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே நாங்க அங்க வந்துடுறோம். நாளைக்கே வா. ஏண்டா? அத்த, சுந்தரிய கூட என்னால சமாதானம் பண்ண முடியும். ஆனா போனா அப்படி கிடையாது. அவகிட்ட பக்குவமா தான் பேசணும். அவ இதுக்கு ஒத்துப்பாளான்னு கூட தெரியல. இருந்தாலும் பேசி சமாதானம் பண்ணி ஒத்துக்க வைக்க முடியும்னு நான் நம்புறேன்.
அது கொஞ்சம் நாள் ஆகும். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க அத்தை. அதுக்குள்ள நானே பேசி ஒரு நல்ல முடிவா சொல்றேன். சரிடா, உன் இஷ்டப்படி பண்ணு. நீ இதுக்கு ஒத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவன் இருக்கான், எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா அவகிட்ட பேசு. சரிங்க அத்தை. சரி, நான் கிளம்புறேன். அத்தை, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்லடா, ஆட்டோ வெயிட்டிங்ல தான் இருக்கு. நான் அதுலயே போயிடுறேன். வரேன். வாங்க. என்ன குட்டிமா, கையை உடைச்ச ராட்சசி வீட்டுக்குள்ள எப்படி போறதுன்னு யோசிக்கிறியா? அதானே பார்த்தேன். நீ எங்க இருந்து பயப்பட போற? என்ன அந்த அம்மாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ உங்களை என்ன பாடுபடுத்த போறேன்னு பயமா இருக்கு. ஆமா, ரொம்ப தான் பயம். இருக்காதா பின்ன? ஏற்கனவே கண்ணம் பழுக்கிற அளவுக்கு ஆரஞ்சிருக்கிற. இந்த தடவை நீ போய் திரும்ப ஏதாவது பிரச்சனை ஆகி பட்டுன்னு அடிச்சிட்டனா அதான் யோசிக்கிறேன். இப்ப நான் உள்ள போகணுமா வேணாமா? ஐயோ, கண்டிப்பா நீ உள்ள போகணுமா? ஆனா என்ன ஒண்ணு, பேச்சாதான் இருக்கணும். டென்ஷனே கைக்கு வாங்கிட கூடாது. ஓகே, அதான் டீல். சரியா? சரி, நீங்களும் வாங்கல. ஐயோ, என்னைக்குமே அம்மா பொண்ணுக்கு நடுவில் நான் வரமாட்டேன்ப்பா. நீ போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய். அம்மா, அம்மா. ஏய், உன்னை யாரடி இங்க வர சொன்னது? எதுக்காக வந்த? போடி வெளியில. ஏமா என்ன போக சொல்றீங்க? என்ன இருந்தாலும் நான் உங்க பொண்ணு இல்லையா? வாய மூடு. உன்னை என் பொண்ணுன்னு சொல்றதே நான் அவமானமா நினைக்கிறேன். உன்னை சின்ன வயசுலயே தொலைச்சு தலை முழுகிட்டேன். அந்த உறவை சொல்லிட்டு எதுக்காக இங்க வந்திருக்க? தலைமுழுகிட்ட போறதுக்கு நான் ஒன்னும் அழுக்கோ ஈரோ பேனோ இல்லம்மா. பெருமாள் கழுத்து மாலையில இருக்கிற துளசி. துளசிங்கிற பேர்ல பக்தியும் இருக்கு, மருந்தும் இருக்கு. அது நம்ம நோயை தீக்கிற சஞ்சீவிமா. ஏய், பைத்திய மாதிரி உளராத. நீ எல்லாம் இங்க வரவே கூடாது. யாராவது பாத்திர போறாங்க. முதல்ல போ இங்க இருந்து. அம்மா, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுமா. ஐயோ, என்ன அம்மான்னு சொல்லாத. என் உடம்பெல்லாம் கூசுது. நீ என் பொண்ணும் இல்ல, நான் உன் அம்மாவும் இல்ல. அந்த உறவை சொல்லிக்கிட்டு இங்க நீ வராதேன்னு அன்னைக்கே உன்கிட்ட சொல்லியிருந்தேன். திரும்ப என்னடி அம்மா சும்மானு இங்க வந்து கழுத்த இருக்கிற? உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் தான் உங்க மக. நீங்க தான் எனக்கு அம்மா. அத கடவுள் எழுதி வச்சது. அத நீங்களும் நானும் மாத்த முடியாது. ஏய், அனாவசியமா பேசிட்டு இருக்காத. இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? சொல்றேன். ஏய், நில்லடி. நீ எதையும் சொல்ல வேண்டாம். முதல்ல வெளியில போ. என்ன உள்ள விட்டா உங்களோட பேசுவேன், இல்ல வெளியே போய் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லார்கிட்டயும் பேசுவேன். நீங்க என் அம்மாங்கிறதையும் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு ஒண்ணு விடாம சொல்லுவேன். என்னடி பிளாக்மெயில் பண்ண வந்தியா? இல்ல, அம்மா பாசத்தை இழந்து தவிச்ச ஒரு பொண்ணோட வேதனையை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க வயித்துல பொண்ணா பிறந்ததை தவிர நான் வேற என்னம்மா பாவம் பண்ண? என்ன ஏன் அனாதைய விட்டுட்டு போனீங்க? ஏன் என்ன வேதனையில தவிக்க விட்டீங்க? ஏமா? பணத்துக்காக மகளோட பாசத்தையே வித்துட்டீங்களேம்மா. சின்ன வயசுல அம்மாவோட பாசத்துக்காக நான் எப்படியெல்லாம் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? ஏய், சும்மா சென்டிமெண்ட்ல பேசி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காத. நீங்க கோவப்படுறதுல அர்த்தமே கிடையாது. நான் அனுபவிச்ச வேதனை, என்னோட வலி எனக்கு தான் தெரியும். உங்க அம்மா யாரு, அவங்க எங்க இருக்காங்க, யாரோட இருக்காங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது நான் பட்ட அவமானம் உங்களுக்கு சொன்னா புரியாதுமா. சுத்தி இருக்கிற எல்லாரும் ஓடுகாலி பொண்ணுன்னு சொல்லும் போது
எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருந்துச்சு. அந்த அசிங்கத்தை கேட்கறதுக்கு பதிலா பேசாம நீங்க என்ன கொண்டு போட்டுட்டே வந்திருக்கலாம். என்னை விட்டுட்டு வந்த இத்தனை வருஷத்துல என்னை பத்தி நீங்க யோசிச்சீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் தினம் தினம் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க பண்ணதை நினைச்சு கோவம் ஒரு பக்கம், அம்மா இல்லைங்கிற ஏக்கம் ஒரு பக்கம், எப்பயாவது அம்மாவை பாத்திர மாட்டோமாங்கிற தவிப்பு ஒரு பக்கம், பார்க்கவே கூடாதுங்கிற வைராகியம் ஒரு பக்கம். மொத்தத்துல உங்களால என்னோட வாழ்க்கையே ஒரு போராட்டமா மாறிடுச்சு. ஆனா நீங்க பெத்த மகளை தவிக்க விட்டுட்டு ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க.